ஹாய் மக்களே, நல்லா தாங்கவே முடியல மக்களே. ரொம்ப பார்த்து பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செல்லக்குட்டி ப்ரௌனிக்கு வந்து காலில் அடிபட்டு கால் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு மாவு கட்டு போட்டிருக்கோம். அது காலை தொடவே விட மாட்டுது மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. என் பொண்ணுங்களை நம்பி 2 நாள் நாயே கொடுத்தேன். நம்ம டாகை செல்லக்குட்டியை கொடுத்தேன். என் பொண்ணுங்க செஞ்சு வச்ச வேலை இது. அது சரி பண்ண முடியாமல் 2 நாளாக டாக்டர்கிட்ட 3 நாளாக திரியிறோம். அது கால் வந்துட்டு உடஞ்ச மாதிரி இருக்குதுன்னு மாவு கட்டு போட்டாங்க. அந்த மாவு கட்டு உருவிட்டு வருது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து பாண்டிச்சேரியில் அப்பாயின்மெண்ட் போட்டு நான் பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட்டிகிட்டு போய் நான் 2-3 நாளில் நானே வச்சு சரி பண்ணி தரேம்மான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் அதை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணி கொடுக்கணும். இருந்தாலும் இந்த 3 காலில் தான் மக்களை ஓடுது. அந்த காலை ஊடவே மாட்டுது. அது வந்து மருந்து கொடுக்கலான்னு கூப்பிட்டா மருந்து குடிக்கிற நேரத்தில் அவ்வளோ பாடுபடுத்துது. மருந்தே குடிக்க மாட்டுது. 3 நாள் ஆச்சு மருந்து. கால் பாருங்கள் தொங்குது. காலை உடஞ்சிருச்சுன்ட்டார் டாக்டரு. எப்படி நடந்துன்னு தெரியல. கேட்டால் பாத்ரூமில் விழுந்துட்டாமா அப்படின்னு பாப்பா சொல்கிறாங்க. மருந்து கொடுத்தாலே மருந்தை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுது. இப்போ என்ன தான் பண்ணுறது? செல்ல குட்டி ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் மக்களே. என்னால் பார்க்கவே முடியல. அதை பார்த்து பார்த்து எனக்கு அழுக தான் வருது. தாங்கவே முடியல. இப்படி இருக்கும். நம்மனா வாயை திறந்து சொல்லுவோம், அது செய்து இது செய்யுங்க. அதுக்கு என்ன தெரியும்? நம்ம செல்ல பிராணிகளை பார்த்து பத்திரமா நம்மளால் மட்டும்தான் வளர்க்க முடியும். இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்பி கொடுத்தோம்னா எனக்கு என்னான்னு விட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் போயிடுதுங்க. இதை பார்த்து பார்த்து நான் தான் பார்த்து கஷ்டப்பட்டுருக்கேன். அது வந்து பயப்படுது மக்களே. பக்கத்தில் வந்தாலே பயப்படுது. மாவுக்கட்டை போட்ட அன்னைக்கிலேருந்து ரொம்ப பயப்படுது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்து பத்திரமா வளர்க்கணும். இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களை வளர்க்குறது பெருசு இல்லை. அதுங்களை பார்த்து பத்திரமா வளர்க்கணும். இதெல்லாம் கால் உடஞ்சிருச்சுன்னா அதனால் உயிர் வாழ்கிறதே பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடும். எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு தெரில. மீன் செத்து போச்சு, ஆடுக்கு அடிபட்டுருச்சு, கோழிங்கெல்லாம் செத்து போச்சு. ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது மக்களே. சமாளிக்கவே முடியல. மனவேதனை தான் அதிகமாக இருக்குது. பார்த்து பத்திரமா வச்சிங்க மக்களே உங்கள் செல்ல பிராணிகளும்.